ஸோ இந்த தை மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஒன்று, ஜனவரி 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பெயர்ச்சி. தனுசிலிருந்த சூரியன் மகரத்திற்கு செல்கிறார். அடுத்ததாக புத பெயர்ச்சி. புத பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார். செவ்வாய் என்னடானா வக்ரமாகி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் 18ஆம் தேதி. சுக்கிர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார். 4 கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இந்த 4 கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்க போகிறீர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும். சிம்ம ராசிரா. சிம்ம ராசிரா சார், அது அப்படி வராது சார். தில்லு வேறுண்டா நண்பா தில்லு, அது மாதிரி தான். நீங்கள்லாம் தில்லுக்கு மறுபேர். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, சார் ஒரு இனம் புரியாத டிப்ரெஷன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கும். ஏன்னா இந்த ராசிநாதன் சூரியன் 6ஆம் வீட்டில் மறைந்து விடுகிறான். 2-11 கூடிய புத பகவானும் 6ஆம் வீட்டில் மறைந்து விடுகிறான். ஒரு ஊரே போய் 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருச்சு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 4-9 கூடிய பாதகாதிபதி செவ்வாய் 11 உட்காந்து நன்மை செய்ய போறார். நிறைய லேண்டா வாங்கி தர போறார். ஆபீஸ்ல நிறைய பெருமை வாங்கி தர போறார். ஒரு பக்கத்து ஊருக்கெல்லாம் டிராவல் பண்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும். நிறைய நல்லது பண்ண போறார். அது வேற விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா, ராசிநாதன் 6ஆம் வீட்டில் மறைகிறார். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தருன்னா, இந்த பசங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்பு இப்போ கையை முறுக்க போகிறான், அன்புக்கு டென்ஷன் வந்துருச்சு, இப்போ அன்பு என்ன பண்ண போகிறான் பாருங்கள், இப்படிக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பான். இவன் சொல்கிறாங்கிறதுக்காக இவங்க செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு பாஸாக இருப்போம், நம்மளே அவனை தண்டிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ளே பக்கத்தில் எடுத்து கொடுப்பான். இப்படிலாம் பண்ணிங்கன்னா சார் உங்களை சும்மா விட மாட்டார், இப்படி பண்ண உங்களுக்கு சார் ஏற்கனவே நிறைய தண்டனை கொடுத்துருக்காரு. இருறா, நான் ஒன்று என்ன ஏதாவது பேச விட்றா, பாருங்கள் இப்போ சார் உங்களுக்கு எழுத கையெழுத்து போட போகிறாரு, இதே மாதிரி சொல்லிட்டே இருப்பான். அவன் நினைப்பான் அவர் பண்ணுறாரே இல்லையோ நீ நல்லா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ராசிநாதன் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது இன்னொருத்தருடைய வற்புதலுக்காக, இன்னொருத்தருடைய தலையீட்டுக்காக நீங்கள் ஒரு டென்ஷனை தலையில் தூக்கி வச்சுப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வர்ற டென்ஷன் உங்களுக்கு வந்து டென்ஷனே கிடையாது. அது பாட்டுக்கு வழியில் கிடந்துச்சு, அது ஏதோ போக வேண்டி தானே, அதை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீ எப்பப்பா வீட்டுக்கு போவப்பா, நான் வீட்டுக்கே போக மாட்டேன்ப்பா. அந்த மாதிரி நான் உனக்கு இன்டர்வியூ முடிஞ்சு வச்சேன், எனக்கு ஒன்றும் முடியலையே, நீ ஒன்றும் கண்டென்ட்டுக்குள்ளேயே இருக்க, நான் கண்டென்ட்டுக்குள்ளேயே இல்லையே. இதே மாதிரி நீங்களா ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு டென்ஷனை உருவாக்கிக்கிட்டு ஏன் இதை ஆரம்பிச்சோன்னே தெரில. சில பேர் வாட்ஸ்அப் குழு ஆரம்பிப்பான். குழு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம், தினசரி கம்பெனியில் நடக்கிற ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை இதில் நீங்கள் போட வேண்டும், அதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அடுத்த நாள் ஒரு மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன். நைட்டு 12 மணிக்கு நீ எப்படி இந்த மாதிரி ஒரு பிக்சர் மெசேஜ் அனுப்புவேன். இதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு குரூப்பில் வச்சுக்காதீங்கன்னு. நான் யாருக்கும் ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் அனுப்புவேன். ஏன் வாட்ஸ்அப்பு ஏன் போன்றா. சில பேர் சீரியஸாக கோவப்படுறாங்க. ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டீங்களா, ஐயோ நீ ஏன் ஃபோன் வாங்கி கொடுத்த, இந்த ஃபோன் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஃபோனு, இந்த சிம் கார்டு நான் கட்டுற சிம். நீ என்ன எவ்வளோ பெரிய டென்ஷன் தெரியுமா, இந்த சிம் கார்டையும் ஃபோனையும் பேக்கெட்டில் போட்டு சுற்றுறது. இந்த ஃபோனை போட்டு சுற்றுறத இதில் நிறைய பேர் லைவ் லொக்கேஷன் அனுப்பு, நீ எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும். ஏண்டா என்ன ஒரு பிரைவேசியாக இருக்க விடவே மாட்டீங்களா. என்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார், ஃபோன் பண்ணி குருஜி என்ன இந்த பக்கம் சிறுவாபுரி பக்கம் வந்தீங்க போல இருக்கு, என்ன கரெக்டாக கட்டா அப்படின்ட்டு. ஆமாம் எப்படி சொன்ன, நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு தெரியும். அடுத்து திரும்ப ஒரு நாள் நான் பாட்டுக்கு திருச்சி போயிட்டுருக்கேன், ஸ்ரீரங்கநாதர் பார்க்க. திருச்சி பண்ணீங்க போல இருக்க, நல்லா இருக்கீங்களா, கரெக்டாக கட்டா அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, நியர்பை பிளேசஸில் பார்த்துருக்கான் இவர் அவர் அந்த லொக்கேஷன் எங்கே எண்ட் ஆகுது அது காட்டுது. இது எனக்கு தெரியாதுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸில் நியர்பை பிளேசஸ் பார்க்கலான்லாம் எனக்கு தெரியாது. இதை வச்சு என்ன ஒரு பீதியை கொடுத்து ஒரு மாதம் என்ன சுத்த விட்டாங்க. நான் யோசிக்கிறேன், நம்மளை யாரோ பார்க்குறாங்க, ஆமாம் இவர் பெரிய ஊர், இவருக்கு 2 பையை போட்டு வேற நம்ம என்னமோ என்ன தீவிரவாதியை நம்மளை தேடப்போறான். இதுதான் இப்போ நான் சொன்ன ஜோக்கெல்லாம் உங்களுக்கு ஜோக்குக்காக கிடையாது. ஒரு வெட்டி பையா உங்களை ரொம்ப நாளாக உங்களை இது மாதிரியான டென்ஷனை உருவாக்குவான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் மீட்டிங்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோலாம் மார்னிங் மீட்டிங் போட்டு, சதீஷ் இவர் பேர் ராம்ஜி,
இவர் பேர் இது போட்டு இவர் இவ்வளோ அச்சீவ் பண்ணார், இவர் இது பண்ணார். நம்ம டீம்லேயே ஒரு லூசு பேர் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அந்த மூஞ்சில மீச்ச வரைஞ்சி விட்டுருவான் அந்த மார்னிங் மீட்டிங்கில். எப்படிலாம் அவங்களை டென்ஷன் பண்ணுமோ, இது எவன் இதெல்லாம் பண்ணுறது? டிஃபேமிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஃபேமிங்கிறது இப்போதான் டிஜிட்டல் டிஃபேமிங்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் போன பப்ளிக் டாய்லெட்டில் எழுதுறது, பஸ்ஸில் எழுதுறது, பஸ் சீட்டில் எழுதுறது, டிஃபேமிங்லாம் எங்கெங்கேயோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவிதா ரவி ஆர்டின் போட்டுவிட்டு எழுதுறான். எனக்கு எதிரி வெளியே இல்லடா, நீங்களே மாட்டி விட்டுருவீங்க. ஸோ அதனால நீங்க எதையோ ஒன்று பண்ண போக அது ஏதோ ஒன்று முடிஞ்சிடும். யாரோ ஒருத்தன் அவனை கண்டிக்கிற பேர் வழின்னு திட்ட போய் அவன் உங்களை பத்தி மீம்ஸா போட்டு சாவடிச்சு ஏன்டா இவனை போய் தொட்டோங்கிற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணி இதெல்லாம் நடக்கும். அப்ப தேவையான மேட்டர்களை இன்வால்வ் ஆகுங்க, தேவையில்லாத மேட்டரை இன்வால்வ் ஆகாதீங்க. ஒன்று ராசிநாதன் 6 மறையும் பொழுது நம்மளை யாரோ, இப்போ நான் சொன்னதெல்லாம் என்ன குருஜி சொல்ல வரீங்க, நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒன்று தான். நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி, நம்மளை யாரோ கண்காணிச்சுக்கிற மாதிரி, நம்மளை யாரோ தொடர்ந்து வர்ற மாதிரி இப்படிலாம் நினைச்சுக்கேன். இவெல்லாம் ஒரு லூசுனா இன்னொரு லூஸ் இருக்கான். நான் பின்னாடி நடந்து வரும்போது ஏதோ கருப்பு உருவம் பின்னாடியே நடந்து வருது. ஆமா, அது ஒரு நிழல்யா லூத்து. ஒரு கருப்பு உருவம் பின்னாடி நடந்து வந்துச்சு. நான் நடந்து வந்தா அது பக்கத்துல இருந்து உட்காந்துக்குது, நான் படுத்தது பக்கத்துல இருந்து படுத்துக்குது. சில பேர்லாம் சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது நம்ம நான் லூசா நீ லூசா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்மளே லூஸ் ஆக்கிடுவான். கருப்பு உருவம் வந்துச்சான், அது என்னமோ தெரியல, காலகாலமாக பேய் ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்குது. கலர் பேய் எதுவுமே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வெரி. ஸோ சில பேர் இந்த மாதிரிலாம் சொல்லிடுவோம், உங்கள் வீட்டில் ஏதோ தீய சக்தி நடமாடுது, அந்த தீய சக்தி நடமாடுறதுனால தான் நீ தானே என் தீய சக்தி, உங்கள்கிட்ட வந்த பற்றியா நீ தான் என் தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. சார் இதுக்கு முன்னாடி 2-3 ஜாதகக்கார்ட்ட பார்த்துட்டேன் சார், எல்லாருமே கரெக்டாக உங்களுக்கு இதே மாதிரி தீய சக்தி சுற்றுன்னு தான் சார் சொன்னாங்க. இல்லை, தொழில்காரங்க கரெக்டாக இருப்பாங்க, இதே தான் சொல்லியிருப்பான், அவனும் அதே தான் சொல்லியிருப்பான். எவனுமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அப்போ அந்த ராசிநாதன் 6 மறையும் போது இதெல்லாம் ஏற்படுகிறது. 2 கூடியவன் 6 மறையும் போது பணத்தை தொலைக்கிற விஷயம் தேவையில்லாமல். நீங்கள் 1 லட்சம் போட்டிங்கன்னா மாதம் 8000 உங்களுக்கு வட்டி தரேன், நீ ஒன்றும் கிழிக்க வேணாம், எனக்கு இருக்கிற ஓவர் டைம் காசு கொடுத்தாலே போதும், அரியர் வந்தால் போதும், போனஸ் கொடுத்தா போதும். அதை கொடுக்க மாட்டாங்க. அது அவன் கொடுத்த காசு இன்னைக்கெல்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி சார், அதை பிக்கப் பண்ணி போகிறதுக்குனே 4 பேர் இருக்கான். அது எப்படியா மட்டும் பிடிக்கிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி 2 கூடியவன். அடுத்து 4, 9 கூட ஏற்கனவே சொல்லிட்டேன், பூமி லாபம் ஏற்படும் இதெல்லாம். ஸோ சிம்மராசிக்காரர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே நினச்சிக்கிட்டு உங்களை யாரோ பார்க்க, நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளை யாரும் ஒன்றும் பார்க்கல, நம்மளை யாரும் நம்மளை ஃபோக்கஸும் பண்ணலை, உங்களுக்கு நீங்களே நினச்சிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க. அப்படியும் மீறி டென்ஷனாக இருந்ததுன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டு கம்முன்னு பொறுத்து தூங்குங்க. கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.